பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா எல்லோ கலர் ஜாயின் பண்ணி பம்ப்கின் ஷேப்பை கொண்டு வந்துட்டோம். இப்போ திருப்பி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இந்த எல்லோ கலர் ஒயர்லாம் மடித்து சொருவிட போகணும். மடித்து சொருவிட்டோம்னா இந்த மாதிரி பாருங்கள், சொருவி இருக்க பாருங்கள். இந்த மாதிரி மடித்து சொருவிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் ஒயரை ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி இன்னும் இதே மாதிரி இந்த மாதிரி இங்கே போடும்போது இந்த அகலம் திருப்பி வந்து குறையும். இங்கே எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணது அகலமாச்சு, குறைஞ்சி அந்த பம்ப்கின் ஷேப்பு நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. அம்மா அப்பா சேனல்லேருந்து மேகவேலி. இந்த பம்ப்கின் கூடைக்கு எல்லோ கலர் ஜாயின் பண்ணி 10 ரூபா போட்டு பம்ப்கின் ஷேப் வர வச்சுட்டோம். இப்போ திருப்பி ஷேப் வந்து ரெடியூஸ் ஆகி சாதாரணமாக வரணும், அந்த அளவுக்கு வந்துச்சு. இப்போ நான் பிங்க் கலர் வேறு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி இந்த கீழே போட்ட மாதிரி 3 ரோ போட்டிருக்கோம். இப்போ 4 ரோ போட போகிறேன். ஏன்னா ஒரு ரோ மடித்து சுருவத்துக்காக போயிடும், அதனால் 4 ரோ போட போகிறேன். போடும்போது இந்த எல்லோ கலர் ஒயரை ஸ்கிப் பண்ணிடுவோம். மீன்ஸ் எல்லோ கலர் ஒயரில் உள்ளுக்கு மடிச்சாச்சு, உள்ளுக்கு கொடுத்து மடிச்சாச்சு பாருங்கள். ஸோ ஸ்கிப் ஆகும்போது அந்த ப்ராடானது திருப்பி நேராவாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த இடத்துல எல்லோ வருதுல, அது ஸ்கிப் ஆகி இந்த ரெட்டோடு போடுவோம். பாருங்கள், இப்படி அடுத்த பூ அதில் போட்டுருவோம். எல்லோ விட்டுட்டு அடுத்த போட்டுருவோம். எல்லோ தான் மடித்து சொருவிட்டோம்ல, அதை அடுத்த ரெட்டோடு ஜாயின் பண்ணுறோம். திருப்பி இந்த 3 பூ போட்டு இந்த எல்லோவும் ஸ்கிப் ஆகி அடுத்த ரெட்டுக்கு வந்துடும். திருப்பி 3 பூ போட்டோன்னே இந்த எல்லோ கலர் பூ வருதுங்களா, இந்த எல்லோ கலர் பூவை எல்லோ கலர் ஒயரை மடித்து சொருவிட்டேன். ஸோ இப்போ இந்த ஒயருக்கு அடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த எல்லோ கலர் இங்கே மடித்து சொருவதுனால திருப்பி ரெட்டு தான் கிடைக்கும். இப்போ பூரா ரெட்டு தான் கிடைக்கும். அப்போ அகந்து வந்தது திருப்பி இப்போ குறுகி வரும். இந்த இடத்துல ஒரு கேப் வரும், அது நல்லா டைட் பிடிச்சி போட்டோம்னா அந்த கேப் தெரியாது பாருங்கள். கொஞ்சம் டைட் பிடிச்சி போடணும். இந்த இடத்துக்கும் ஒரு பூ விடுறதுனால கொஞ்சம் கேப் வரும், அது நல்லா டைட் பிடிச்சி போடணும். முதல் ரோ மட்டும் அப்படி போட்டால் போதும், அடுத்த ரோ ஈஸியாக வந்துடும். நான் ஃபுல்லாக போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுவும் 4 ரோ போட்டிருக்கேன் மடித்து சொருவத்துக்காக வேண்டி. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் பிங்க் கலர் ரன்னிங் ஒயராக கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணி மடித்து சொருவிருக்கேன். இனி இந்த ஒயரெல்லாம் அளவாக கட் பண்ணி ஒரு ஒயர் உள்ளுக்கு மடித்து ஒரு லைன் உள்ளுக்கு மடித்து சொருவணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து ஒரு வரிசை உள்ளுக்கு மடித்து நல்லா சொருவிட்டேன் பாருங்கள். இப்போ பம்ப்கின் ஷேப்பு கூட பம்ப்கின் பேஸ்கெட் தயாராகிடுச்சு. நல்லா உள்ளுக்கு சொருவி நல்லா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க. இன்று பிறந்த நாள் திருமண நாளுக்கான அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள்.